வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 15/1/2025 காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். நேற்று முழுவதும் தமிழக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. மிக அதிகபட்ச மழையாக தென் கடலோர மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 25 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதற்கடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சியொட்டியுள்ள தமிழகத்தில் 15 முதல் 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள திருநெல்வேலி மலையோர பகுதிகள், அதேபோல் கன்னியாகுமரி ஒட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. தற்போது அந்த சுழற்சியானது தொடர்ந்து மாலத்தீவு நோக்கி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்றும் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். இன்று காலையிலிருந்து மாலை வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். மற்றபடி ஒரு பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. அதற்கடுத்த மழை வருகிற 18ஆம் தேதி இரவு மீண்டும் தொடங்கும். அந்த மழையானது அதிகனமழை என்ற அளவில் பெய்யும். காரணம், மேடியன் ஜூலியன் ஆஸ்கிலேஷன் நம்ம சொல்லியிருந்தோம், எம்ஜிஓன்னு சொல்லி. அந்த ஒரு நிகழ்வானது 19 24ஆம் தேதி இடப்பட்ட அந்த பகுதிகளில் நம்மளுடைய இந்திய பெருங்கடல், கிழக்கிந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல், பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நுழையும் என்பதால் அங்கு மேக விருப்பதியை உருவாக்கி வரும் தென்சீனா கடலிலிருந்து 18ஆம் தேதி ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி அது இலங்கை மற்றும் கன்னியாகுமரி நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக ஒரு அதிகளவில் மேக உற்பத்தியானது அந்த பகுதியில் தொடங்கும். அதாவது 18ஆம் தேதி இரவு இங்கிருந்து அந்த சுழற்சியானது கன்னியாகுமரி ஒட்டி வரும் பொழுது அந்த மேக கூட்டங்களானது, ஒட்டுமொத்த மேக கூட்டங்களும் தெற்கு அந்தமானிலிருந்து இலங்கை முழுவதும் பரவி அந்த மேகக்கூட்டங்களை தமிழகம் மூட இழுக்கும் என்பதால் அதிக கனமழைக்கு என்ற அளவில் வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வானது 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி மாலை வரை, அதாவது 19 அதுக்கு அடுத்து ஒரு 3 நாட்கள் தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் கனமழையும் மிக கனமழையும், ஓரு இடங்களில் அதிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு கேரளா ஒட்டியுள்ள வங்கக்கடல் மற்றும் தமிழகம் ஒட்டியுள்ள வங்கக்கடல், அதேபோல் மாலத்தீவு ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்றானது, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து இந்த 21ஆம் தேதி இடப்பட்ட பகுதிகளில் கடல் காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலையும் கடல் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த காலகட்டத்தில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் பாதையில் மாற்றம் இருந்தால் மீண்டும் துல்லியமாக அடுத்த கட்ட வானிலை அறிக்கையில் நான் தெரிவிக்கின்றேன். தற்போது 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி ஏற்பட்ட மழை பாதிக்கக்கூடிய மழையாகவும் இருக்கும். அதேபோல் அதிக கனமழை என்ற அளவில் தென் தமிழகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம். மாலை சுருக்கமான வானிலையுடன் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.